ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷகுட்டி ஃபேமிலி. இப்போ நாள் பார்த்தீங்க அப்படின்னா மாவிளக்கு தேர் கடையெல்லாம் சுற்றியாச்சுங்க. அடுத்த நாள் காலையில் இப்போ வந்து 2 மணிக்கு மேலே நடக்கிற விசேஷத்தை தான் நான் வந்து காட்டுறேன். அது கோயிலில் வந்து அந்த தூரின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுக்கு முன்னாடி வந்து இங்கே குதிரையெல்லாம் வச்சு துளுக்கு பிடிப்பாங்கங்க. இப்போ அந்த இதுதான் நடந்துகிட்ருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் குதிரை தான் துளுக்குச்சு. இப்போ இன்னொரு குதிரை துளுக்கி முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து பிடிச்சிட்டு வருவாங்க குதிரையை. என்னங்க, எங்கள் பசங்கள்லாம் வந்து சூப்பராக ஆடினாங்களா, அவங்க டான்ஸ் ஆட எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அதே நான் வந்து வீடியோ எடுத்தேன். என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிரை சிலை வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன். இப்போ அங்கே தான் வந்து பூஜை நடந்துகிட்ருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த கோயிலுக்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா காலையில் 3:30 ஆயிடுச்சு மணி. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பூஜை போடுவாங்க. 2 குதிரையும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். இந்த குதிரை சிலைக்கும் பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் போட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன கோபுரமாட்டு இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கிராண்டாலாம் இருக்காது. உள்ளே வந்து சாமி இருக்கும். இந்த சைடு ஒன்று, அந்த லாஸ்ட் சைடு ஒன்றுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 சாமி இருக்கும். அது வந்து எங்கள் கோயிலில் வந்து எங்கள் குலதெய்வ காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க, கவுண்டப்பார்னு சொல்லுவாங்க. இப்போ குதிரையை பிடிச்சிட்டு வந்து இங்கே பூஜையை முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவுண்டப்பார்களையும் வந்து கோயிலுக்கு வந்து நாங்கள் விசேஷத்துக்கு அழைச்சிட்டு போகிறதா ஒரு முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுதாங்க நடந்துகிட்ருக்குது. இந்த விசேஷம்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெடிய தூங்காமல் ஒரு செம ஜாலியாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்க இந்த முன்னாடி இருந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த சாமிக்கு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கும் போய் பக்கத்தில் இருக்கிற சாமிக்கு வந்து தீபாரதனை காட்டிட்டாங்க. இப்போ அதை முடிச்சோடனே பார்த்திங்க அப்படின்னா இனி வந்து கிளம்ப வேண்டியதாங்க. குதிரையை வந்து அழைச்சிட்டு போகிறது சொல்லுவாங்க. முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா குதிரை வந்து கோவிலிருந்து இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு இப்போ நான் சொன்ன பாருங்க இந்த கவுண்டப்பார் கோயில்னு, அங்கே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஸ்பீடாக வருமாமாங்க. ஆனால் இப்போ ரிட்டன் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த குதிரை எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த சாமி வந்து சில மேலே அந்த குதிரை மேலே உட்காந்துட்டு வர்றதா வந்து ஒரு நம்பிக்கைங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பசங்களாம் செம்ம ஜாலியாக ஆடிட்டு போகிறாங்களா, எங்களுக்கும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகுது வைங்களேன். 2 குதிரையும் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப சின்னதாக, ஏற்கனவே எங்கள் குதிரை வந்து சின்ன சைஸில் தான் இருக்கும். இப்போ இன்னொரு குதிரையும் பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் தான் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட கோவில் பக்கம் போகணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே நின்று டான்ஸ் ஆடிட்டே தான் போவாங்க. எனக்கு வந்து எங்கள் பசங்க ஆடுறது வந்து எனக்கு அந்த மெட்டு ரொம்ப பிடிக்குங்களா. அதனால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து அதிகமாக நின்று பார்த்துட்டே இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா குதிரையை வந்து கோயிலை சுற்றி கூட்டிகிட்டு போயாச்சுங்க. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்போம் பாருங்க, அந்த தேரில் வந்து சாமியை வச்சு ஊர்வலம் கொண்டு வருவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த பந்தத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் வந்து பந்தம் பிடிக்கிறதாங்க பயங்கரமான ஃபேமஸ் எங்கள் கோயிலுக்கே.
பேரே பார்த்திங்கன்னா 1000 பந்தக்காரின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இப்போ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா பந்தத்தில் வந்து எண்ணெய் விட்டு ரெடியாக இருக்கோம். சாமி கோயிலை விட்டு வெளியே வரும்போது நாங்கள் வந்து பந்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா கோயிலேருந்து சாமி கிளம்புதுங்க. கோயிலை விட்டு சாமி கிளம்பியாச்சுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் ஒவ்வொரு வந்து நீ பந்தமெல்லாம் பிடிக்கிறக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் பாருங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் அந்த பரவாயில்ல, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து 1000 டிக்கெட்டுக்கு மேலே சேருங்க. இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பந்தத்துக்கு பார்த்திங்கன்னா தீ பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வந்து இந்த பந்தம் முடிக்கிறத ஃபேமஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க. அதுக்காகத்தான் இதில் வந்து நிறைய வேண்டுதல் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெயெல்லாம் கூட வாங்கி கொடுப்பாங்க. சின்ன சின்னதாக கூட வேண்டுதல் வச்சு செய்வாங்க பாருங்கள். அவங்கள வந்து இந்த எண்ணெயெல்லாம் கூட பந்தத்துக்கு வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து தேர் இழுக்கிற மாதிரி இல்லைங்க. பார்த்திங்கன்னா தூக்கிட்டு தான் வருவாங்க. வந்து தேர் இழுக்கிற அப்புறம் தான் கொஞ்சம் சாமி சீக்கிரம் வரும். தூக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வெயிட்டாமல் இருக்கும். பார்த்திங்களா அங்கே பொறுமையாக நின்று தான் வருவாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா சாமிக்காகத்தான் வெயிட்டிங். இப்போ நாங்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே பிடிச்சிட்டோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா தீப்பந்தம் பிடிச்சி ரெடியாக இருக்கும். இதில் வந்து பெரிய பந்தம்னு சொல்லி வரும். முன்னாடி பெரிய பந்தம் வரும்போது பார்த்திங்கன்னா பந்தம் முடிச்சா போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த பந்தத்தை வந்து சரியாக எரிவிக்க முடியாது அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிடிச்சிக்குவோம். இப்போ பாருங்கள் என்னோடய வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். பெரிய பந்தம் தெரிய ஆரம்பிக்குது. அது வருது அப்படின்னாவே பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து சாமி தேர் வருதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் அது எல்லாமே வீடியோவில் காட்டுறேன். வந்துருச்சு. சாமி அலங்காரம் உள்ளே எப்படி இருக்குன்னு வந்து நான் வந்து வீடியோவில் எடுக்கலான்னு பார்த்தேங்க. சாமி வந்து வேகமாக தூக்கிட்டு போனாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் வந்து க்ளோஸாக எடுக்க முடியல. ஏன்னா அவங்கள வெயிட்டு தூக்கி தானங்க ஆகணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் கோயிலை சுற்றி வரக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா என்னால் வந்து கிளியராக எடுக்க முடியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேங்க. சாமி அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இப்போ அவ்வளோதாங்க பந்தம் பிடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இதே பார்த்திங்கன்னா அந்த தேருக்கு பின்னாடியே போகிறவங்களும் போகலாம். அப்படியே வீட்டுக்கு கிளம்புறனாலும் கிளம்பலாங்க. வந்து வீட்டில் வந்து கிடா வெட்டு வேலை இருக்குது பாருங்கள். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரு வழியாக தேர் இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுதுங்க. இனி பார்த்திங்கன்னா போய் அடுத்த கிடா வெட்டு வேலை தான் பார்க்குறது. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.